வணக்கம் மக்களே. நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எதை பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம கார்த்திக் கதையில மார்ச் 25 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். சரி, வாங்க வீடியோல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி நம்ம இப்ப பாப்போம். நம்ம ரேவதி சொல்றாங்க, அம்மா கண்டிப்பா இவரு மகேஷ கடத்துறதுக்கு வாய்ப்பே இல்ல. மகேஷ கடத்தினது யாருன்னு எனக்கு தெரியுமா? சாமுண்டீஸ்வரி ரேவதிய பார்த்து, என்னம்மா சொல்ற? அப்ப சந்திரா மாயா எல்லாருமே அதிர்ச்சியா ரேவதியவே பாத்துக்கிட்டு இருக்காங்க. மாயா கேக்குறாங்க, ரேவதி யாரு ரேவதி மகேஷ கடத்தினது? மகேஷ் எங்க இருக்காருன்னு தெரியுமா ரேவதி உனக்கு? அப்ப ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்க, மகேஷ கடத்தினதே வேற யாரும் இல்ல, இந்த நிக்ரானே இந்த டிரைவர் ராஜா தான் அப்படின்னு. ராஜாவை கை கட்டினத்தோட ராஜாவுக்கு ரொம்ப அதிர்ச்சி. ராஜா நேரா ரேவதிய பார்த்து, என்ன மேடம் சொல்றீங்க? அப்ப ரேவதி சொல்றாங்க, போது ராஜா, உன்னோட நாடகத்தை எல்லாம் இனிமே வேற யாருக்கிட்டையாவது கொண்டு போய் வச்சுக்க. உன்னை நான் எப்படி நம்பினேன்? இந்த வீட்டுல ஒருத்தனா தானே நான் பார்த்தேன். அத்தனை தடவை சித்தி வந்துட்டு உன்னை தப்பா சொன்னாலும், ஆனா நான் உன்னை கொஞ்சம் கூட தப்பாவே நினைச்சது கிடையாது. நீ ரொம்ப நல்லவன் அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்பதானே புரியுது நீ எந்த நோக்கத்துல இந்த வீட்டுக்குள்ள வந்த அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, யாரோ உங்ககிட்ட தவறா சொல்லி விட்டுருக்காங்க. நான் மகேஷ கடத்தல. அப்ப மயில் வாகனம் அந்த இடத்துக்கு வந்துட்டு, ரேவதி கண்டிப்பா டிரைவர் ராஜா மகேஷ கடத்தி இருக்க மாட்டாரு ரேவதி. அப்ப ரேவதி சொல்றாங்க, மாமா போதும் நிப்பாட்டுங்க. நீங்க எப்ப பார்த்தாலும் இந்த டிரைவர் ராஜாவுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படிங்கறது எனக்கு நல்லாவே தெரியும். அதனால உங்க பேச்சை இனிமே நான் கேட்க முடியாது. அதனால தயவு செஞ்சு இந்த விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க. அன்னைக்கு நிச்சயதார்த்தத்துல கூட இந்த டிரைவர் ராஜா மகேஷ கடத்திட்டாரு. கடத்தி கொண்டு போய் கட்டி போட்டு வச்சிருந்தாரு. மகேஷ் கூட இந்த டிரைவர் ராஜா தான் கடத்தனான்னு சொன்னாங்க. ஆனா நான் தான் குருட்டுத்தனமா இவரு கடத்தி இருக்க மாட்டாரு அப்படின்னு, ஏன் நேத்திக்கு வரைக்கும் கூட நான் இந்த டிரைவர் ராஜா மேல முழு நம்பிக்கையோட இருந்தேன். ஆனா கடைசியில இவர் இப்படிப்பட்ட ஒரு கேவலமான வேலையை பண்ணுவாரு அப்படின்னு நான் எதிர்பார்க்கவில்லை. அப்ப சாமுண்டீஸ்வரி ரேவதிய பார்த்து, ரேவதி நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசுற. அப்ப ரேவதி சொல்றாங்க, அம்மா நான் இப்பதான் சரியா புரிஞ்சுக்கிட்டு பேசுறேன். அப்ப நம்ம சந்திராயர் வராங்க இடையில, ரேவதி இப்பயாவது நான் சொன்னது கேட்டியே? அக்கா தான் இத்தனை நாளும் இந்த டிரைவர் ராஜாவை கண்மூடித்தனமா நம்பிக்கிட்டு இருந்தா. இப்பயாவது நீனாவது நம்புறிய ரேவதி? அப்ப ரேவதி சொல்றாங்க, சாரி சித்தி, இத்தனை நாளும் உண்மையை புரிய வைக்கிறதுக்காக தான் நீங்க ரொம்ப முயற்சி பண்ணிருக்கீங்க. ஆனா நான் தான் புரிஞ்சுக்காம இருந்துட்டேன். சாரி சித்தி அப்படின்னு சொல்ல, மாயா நேரா ரேவதி பார்த்து, ரேவதி நீ கேளு ரேவதி, மகேஷ் இப்ப அவன் எங்க வச்சிருக்கான்னு கேளு ரேவதி. அப்ப ரேவதி நேரா டிரைவர் ராஜா பார்த்து, டிரைவர் ராஜா உனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங்கா தரேன். மரியாதையா மகேஷ் எங்க இருக்காரு அப்படின்னு நீ இப்ப சொல்ல போறியா இல்லையா? அப்புறம் உன்னை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவேன். இதை கேட்டதோட கார்த்தி அதிர்ச்சியாகி, இங்க பாரு ரேவதி, நான் மகேஷ கடத்தவே இல்ல, மகேஷ கடத்தணும் அப்படின்னு எனக்கு எந்த நோக்கமும் இல்ல. அப்ப மாயா சொல்றாங்க, ரேவதி ரேவதி திரும்ப திரும்ப பொய் சொல்றத பத்தியா? உன்னை கல்யாணம் பண்றதுக்காக தான் அவன் இவ்வளவு பெரிய பிளான் பண்ணிருக்கான். உன்னை கல்யாணம் பண்ணாதானே சொகுசான வாழ்க்கை கிடைக்கும், சொத்துக்கு ஆசைப்பட்டு கல்யாணம் பண்றதுக்கு அவன் ட்ரை பண்ணிருக்கான். இங்க பாரு ரேவதி, இதுக்கு மேலேயும் நீ அவனை நம்புனேன்னு வச்சுக்க, உன் லைஃப் கண்டிப்பா அவ்வளவுதான். அப்புறம் உங்க அம்மா அந்த டிரைவர் ராஜா சொன்னதை நம்பி உன்னை அந்த டிரைவர் ராஜாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. அப்பதான் அந்த இடத்துக்கு நம்ம ராஜராஜா வர்றாரு. ஏய், யார பத்தி என்ன சொல்ற அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பேசு. டிரைவர் ராஜா கிட்ட இல்லாத சொத்தா எங்க வீட்டுல இருக்க போகுது? அப்ப மாயா கேக்குறாங்க, என்ன டிரைவர் ராஜா கிட்ட இல்லாத சொத்தா? அப்ப நம்ம கார்த்தி டக்குன்னு நம்ம ராஜராஜாவை பார்த்து, ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொன்னதோட, உண்மையை சொல்லிடாதீங்க அப்படின்னு சொன்னதோட அவரு அமைதியா இருக்காரு. அப்ப ராஜராஜா என்ன பண்றாருன்னா அமைதியா இருக்காரு. அப்ப ரேவதி கேக்குறாங்க, இந்த வேலைக்காரன்ட்ட அப்படி என்ன இருக்க போகுது? அப்பதானே என்ன கல்யாணம் பண்ணிட்டா உங்க அம்மா கிட்ட இருந்து சொத்து புறா அவரு எழுதி வாங்கிக்கலாம், இந்த வீட்டுல சொகுசா இருக்கலாம். அதுக்காக தான் இத்தனை நாளும் இந்த வீட்டையே சுத்தி சுத்தி வந்திருக்காரு. நான் கண்மூடித்தனமா இவரை நம்பிக்கிட்டு இருந்திருக்கேன்.
இவர் இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஆளா இருப்பாரு அப்படிங்கறத நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு அடுக்கடுக்கா ரேவதி சொல்லிக்கிட்டு போறாங்க. இத பார்த்ததோட சாமுண்டீஸ்வரி டக்குன்னு ரேவதியை பார்த்து, ரேவதி யார பார்த்து என்ன பேசுற அப்படிங்கறத கொஞ்சம் யோசனை பண்ணி பேசு. என்ன பல தடவை என் உயிரை காப்பாத்தினவன் இந்த டிரைவர் ராஜா. இவனை போயா நீ தப்பா பேசுற? யாரோ ஒருத்தவங்க உன்கிட்ட கண்டதையே சொல்லி உன் மனசை மாத்திருக்காங்க. ரேவதி, இந்த டிரைவர் ராஜாவை பத்தி தப்பா சொன்னீங்கன்னா அது என்ன பத்தியே தப்பா சொல்றதுக்கு சமம். அதுக்கு நம்ம ரேவதி சொல்றாங்க, அம்மா என்னம்மா இன்னும் நீங்க இப்படி பேசுறீங்க? மகேஷ காணமா? அவரு காணாம போனதுக்கு இவன் தாமா காரணம். இன்னும் நீங்க இவன் மேல நம்பிக்கை வச்சுக்கிட்டு இருக்கீங்களே, எனக்கு கொஞ்சம் கூட புரியவே இல்லம்மா. அப்படி இந்த டிரைவர் ராஜா உங்களுக்கு என்னதான் கொடுத்தான்? அப்ப சாமுண்டீஸ்வரி ரேவதியை பார்த்து, இங்க பாரு ரேவதி, இந்த மகேஷ் நல்லவன் கிடையாது. அப்ப ரேவதி சொல்றாங்க, சரிம்மா அது சரி, உங்களோட பிளான் தெரிஞ்சு போச்சுமா. இந்த டிரைவர் ராஜா உங்ககிட்ட மகேஷ் மாயா தவறான தொடர்புல உள்ளவங்க அப்படின்னு சொன்னதோட நீங்க அப்ப நம்பல. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா உங்க மனசு கிட்ட சொல்லி உங்களை மாத்த வச்சிருக்கான் இந்த டிரைவர் ராஜா. அம்மா, நீங்க கண்டவங்க சொல்லி மகேஷ் மாயா தப்பானவங்க அப்படின்னு நினைக்காதீங்க. இங்க பாருங்க, அந்த மகேஷ் மாயா ரொம்ப நல்லவங்க. அவங்கள பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். மகேஷ பத்தி தயவு செஞ்சு நீங்க தப்பா நினைக்காதீங்க. அவரு ரொம்ப நல்லவரு. அவங்க மாயாவை பெத்த அம்மா மாதிரிதான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி ரேவதியை பார்த்து, ரேவதி போத நிறுத்து. இந்த உண்மையை பத்தி எனக்கு ஏற்கனவே தெரியும். இந்த உண்மையை பத்தி மல்லிகா என்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டா. ஆனா அப்பவே நான் இந்த கல்யாணத்தை நிறுத்தி இருந்தா இந்த சிவனாண்டி என் பொண்ணோட கல்யாணம் நின்று போச்சு அப்படின்னு கேவலப்படுத்துவான். இந்த பரமேஸ்வரி அவ பேரனை எப்ப உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கா. இவங்க எல்லாருக்கும் நான் வாய்ப்பு கொடுத்த மாதிரி ஆகிரும். அதனாலதான் நான் இத்தனை நாளும் உண்மையை சொல்லாம அமைதியா இருந்தேன். அப்ப ரேவதி கேக்குறாங்க, அம்மா இன்னுமா இப்படி பேசுறீங்க? அந்த மல்லிகா கூட இந்த டிரைவர் ராஜா சொன்னதுனாலதான் அவங்க அப்படி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா அவங்க சொல்றது எதுவுமே உண்மை கிடையாது. அப்ப சாமுண்டீஸ்வரி ரேவதியை பார்த்து, இங்க பாரு ரேவதி, இது எல்லாத்தையும் விட்டு உன் அம்மாவோட கௌரவத்தை காப்பாத்தணுமா வேண்டாமா? அப்ப ரேவதி அதிர்ச்சியாகி நிக்கிறாங்க. மாயா நேர ரேவதியை பார்த்து, ரேவதி மேடம் அப்படின்னு சொல்ல சாமுண்டீஸ்வரி மாயாவை பார்த்து டக்குன்னு முறைக்க மாயா அதிர்ச்சியாகி நிக்கிறாங்க. அப்ப நம்ம ரேவதி சொல்றாங்க, சொல்லுங்கம்மா நான் என்ன பண்ணணும்? சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, இந்த மண்டபத்திலேயே உனக்கு ஏத்தமான மாப்பிள்ளை ஒருத்தன் இருக்கான். அவனை நான் சொன்னதோட நீ கல்யாணம் பண்ணிக்கணும். அப்ப ரேவதி சொல்றாங்க, அம்மா என்னம்மா உங்க இஷ்டத்துக்கு பேசுறீங்க? உங்க பெத்த பொண்ணு அப்படிங்கறதுக்காக நீங்க யார காமிச்சானோ நான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு கிடையாதுமா. எனக்கு பிடிச்ச ஒருத்தரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். இங்க பாருங்க, நான் அவரு கூட தான் காலம் ஃபுல்லா வாழணும். அதனால நான் யாரு கூட வாழ்றது அப்படிங்கறத நான் தாமா முடிவெடுப்பேன். அது என்னோட உரிமை. நீங்க சொல்லிதான் உங்களுக்கு பிடிச்சவனோட வாழணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அம்மா, ஏன் முடிவை நான் மாத்த மாட்டேன். எனக்கு மகேஷ் தான் வேணும். நான் மகேஷை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். இது கேட்டதோட நம்ம சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ரேவதி என்ன அம்மாவே எதிர்த்து பேசுற? சந்திரா சொல்றாங்க, அப்புறம் அக்கா நீ பேசுறது அநியாயமால இருக்கு. திடீர்னு எவனோ ஒருத்தனை மண்டபத்துல காமிச்சு அவனை கல்யாணம் பண்ணிருந்தேன்னு சொன்னா எப்படி ரேவதி கல்யாணம் பண்ணிப்பா? கொஞ்சமாவது அவ மனசை யோசனை பண்ணி பாத்தியா? திடீர்னு எவனையோ ஒருத்தனை காமிச்சு அவன் தான் அவன் புருஷன் சொன்னா எப்படி ரேவதி ஏத்துப்பான்? இங்க பாருக்கா, நீ தப்பான முடிவு எடுக்கிற. சந்திரா டக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது சாமுண்டீஸ்வரி சந்திரா பார்த்து, சந்திரா இது என் பொண்ணுக்கும் எனக்கும் உள்ள விஷயம், இதுல நீ தலையிடாத. இது கேட்டதோட சந்திரா ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப நம்ம சிவனாண்டி சொல்றாரு, இங்க பாரு சாமுண்டீஸ்வரி, நீ என்ன நினைச்சாலும் இன்னைக்கு நடக்க போறது கிடையாது. உனக்கு ஏத்த மாப்பிள்ள இங்க எவனுமே இல்ல. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, எனக்கு ஏத்த மாப்பிள்ள எவனுமே இல்லையா? என் மாப்பிள்ள இங்கதான் இருக்கான், உங்க கூட தான் நிக்கிறான். இது கேட்டதோட நம்ம ராஜராஜா சந்தோஷப்படுறாரு. ஆகா, சாமுண்டீஸ்வரி நம்ம கார்த்தியை தான் சொல்ல போறாங்க அப்படின்னு ரொம்ப காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ராஜராஜா நின்னுகிட்டு இருக்கும் பொழுது நம்ம கார்த்தியை நினைக்கிறாரு, அத்தை யார சொல்லிக்கிட்டு இருக்காங்க? ஒருவேளை அத்தை யாருக்கும் தெரியாம இந்த ஏற்பாடுகளை பண்ணிருப்பாங்களோ அப்படின்னு நம்ம கார்த்தியை நினைக்கிறோம். அப்பதான் நம்ம சாமுண்டீஸ்வரி நேரா ரேவதியை பார்த்து, இங்க பாரு, நான் சொல்ற பையனை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும். அதுல ஏதாவது நீ கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்க அம்மாவோட கௌரவம் போன மாதிரி. அப்ப ரேவதி சொல்றாங்க, அம்மா நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேம்மா. ஆனா திடீர்னு எவனோ ஒருத்தனை காமிச்சு அவனைதான் நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னா என்னால ஏத்துக்க முடியாதுமா. நீங்க சொல்றத நான் கண்டிப்பா ஏத்துக்க மாட்டேன். இது கேட்டதோட நம்ம சிவனாண்டி கை தட்டி சிரிக்கிறாரு. ஆஹா, பெத்த பொண்ணு கூட உன் பேச்சு கேட்க மாட்டேங்குதே சாமுண்டீஸ்வரி, இனிமே நீ என்ன பண்ண போற? இந்த கல்யாணம் நடக்காது.
கண்டிப்பா உன் பொண்ணு உன் பேச்சை கேட்க போறதே கிடையாது. அதனால உன் பொண்ணை கூட்டிக்கிட்டே நீ வீட்டுக்கு போய்கிட்டே இரு சாமுண்டீஸ்வரி அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்றாங்க. இதை பார்த்ததோட கார்த்தி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. அப்ப சாமுண்டீஸ்வரி நேரா டிரைவர் ராஜா பார்த்து, டிரைவர் ராஜா இங்க பாரு, என் கௌரவத்தை காப்பாற்ற வேண்டிய கடமையில இப்ப நீ இருக்க. இங்க பாரு, நீ என் மானத்தை காப்பாத்துவ அப்படிங்கிற நம்பிக்கையில தான், நீ சொல்றதை கேட்ப அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நான் இத்தனை நாளும் காத்துக்கிட்டு இருந்தேன். நீ ரேவதியை கல்யாணம் பண்ணிக்கணும், ரேவதியை ஒத்துக்க வைக்க வேண்டியது என்னோட கடமை. அப்ப நம்ம ரேவதி சொல்றாங்க, அம்மா நீங்க என்ன சொன்னாலும் நான் கண்டிப்பா இந்த டிரைவர் ராஜாவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அப்ப நம்ம சாமுண்டீஸ்வரர் சொல்றாங்க, இங்க பாரு ரேவதி, நான் சொல்ற பேச்ச மீறினியன்னா கண்டிப்பா உங்க அம்மாவை நீ உயிரோடவே பார்க்க முடியாது. அப்பதான் ராஜராஜா அந்த இடத்துக்கு வராரு. வந்துட்டு நேரா ரேவதி கிட்ட வராரு. ரேவதியோட கையை பிடிச்சு, ரேவதி, அம்மா உனக்கு தவறான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்துருவா அப்படின்னு பயப்படுறியா? உங்க அம்மா எப்படி உனக்கு இப்படி ஒரு தவறான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுப்பா? டிரைவர் ராஜாவை பத்தி எனக்கு நல்லா தெரியுமா? நீ அவன் கூட வாழ்ந்தியன்னா கண்டிப்பா ரொம்ப சந்தோஷமா இருப்ப. நீ தயவு செஞ்சு ஒத்துக்க. சாமுண்டீஸ்வரியோட மானத்தை காப்பாற்ற வேண்டிய கடமையில நீ இருக்க. சொல்றதை கேளுமா. இது கேட்டதோட நம்ம ரேவதி சொல்றாங்க, அப்பா என்னப்பா நீங்களும் இப்படி பேசுறீங்க? உங்களுக்கே தெரியும்ல, இந்த டிரைவர் ராஜா எனக்கு சுத்தமா அவனை பிடிக்கவே இல்லை. மாயா மகேஷை பத்தி அம்மா கிட்ட தப்பா சொன்னதை நான் என் காதால கேட்டேன். இவர் இப்படி ஒரு பிளான் பண்ணி என்னை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அவரை போய் நான் எப்படிப்பா புருஷனா ஏத்துக்க முடியும்? அப்பா என்ன நடந்தாலும் சரி, நான் அவரை ஏத்துக்க மாட்டேன். ஏன் முடிவை மாற்ற முடியாது. அப்ப சாமுண்டீஸ்வரி ரேவதியை பார்த்து, ஏ ரேவதி, நான் உயிரோட இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியும் நீ பிடிவாதமா இருக்கியல்ல, அப்ப உங்க அம்மாவோட முடிவு கொஞ்சம் கூட உனக்கு முக்கியம் இல்லை அப்படின்னு அர்த்தம் இல்லை. அம்மாவோட கௌரவம் உனக்கு முக்கியம் இல்லை இல்ல. இனிமே நான் இங்க இருந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி கோவமா அந்த இடத்துல இருந்து போறாங்க. இதை பார்த்ததோட ரேவதி அதிர்ச்சியாகி ஓடி போய் சாமுண்டீஸ்வரியோட கையை பிடிச்சு, அம்மா ஏத்துக்கிறேம்மா, நீங்க என்ன சொன்னாலும் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதோட நம்ம சிவனாண்டி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. சிவனாண்டி ரேவதியை பார்த்து, இங்க பாரு ரேவதி, நீ ஒண்ணு எனக்காகலாம் உங்க அம்மா சொன்ன ஆளை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. உனக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்களையே கல்யாணம் பண்ணிக்கலாம். நான் எதுவும் சொல்லலை. இந்த கல்யாணத்தை நீ இன்னைக்கு வேணாலும் நிப்பாட்டிக்கலாம். சாமுண்டீஸ்வரி சிவனாண்டியை பார்த்து, ஏ சிவனாண்டி, தேவையில்லாம என் குடும்பத்து விஷயத்துல நீ தலையிடாத. அப்ப நம்ம சந்திரா சொல்றாங்க, அக்கா என்னக்கா அவசரப்பட்டு இப்படி ஒரு தப்பான முடிவு எடுக்கிற? இங்க பாருக்கா, ரேவதிக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல ஒரு நல்ல மாப்பிள்ளையா ரெடி பண்ணி கல்யாணத்தை பண்ணி வைக்கலாம். இப்படி அவசரப்பட்டு இவனுக்கெல்லாம் நீ கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாதுக்கா. சொல்றதை கேளுக்கா. அதுக்கு நம்ம சாமுண்டீஸ்வரி அந்த இடத்துல சொல்றாங்க, சந்திரா, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இது என் பொண்ணுக்கும் எனக்கும் உள்ள விஷயம். அதனால ஓரமா நின்று. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொன்னதை கேட்டுட்டு சந்திரா அதிர்ச்சியாகி ஓரமா நிற்கிறாங்க. அப்ப நம்ம ரேவதி சாமுண்டீஸ்வரியை பார்த்து, அம்மா நீங்க சொன்ன மாதிரி இந்த டிரைவர் ராஜாவை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு பரமேஸ்வரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்பா முருகன் சொன்ன மாதிரி சாமுண்டீஸ்வரி தாலி எடுத்து கொடுக்க கார்த்தி ரேவதியோட கழுத்துல தாலி கட்ட போறான் அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க. அதே நேரத்துல நம்ம கார்த்தி சாமுண்டீஸ்வரியை பார்க்க, அப்ப சாமுண்டீஸ்வரி கார்த்தியை பார்த்து, இங்க பாருப்பா டிரைவர் ராஜா, என் கௌரவத்தை காப்பாத்துவ அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நான் இப்படிப்பட்ட ஒரு முடிவெடுத்தேன். உடனே கார்த்தி சொல்றாரு, சரிங்க மேடம் அப்படின்னு சொல்ல, அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நம்ம குடும்பம் இனிமே எல்லாம் ஒத்துமையா இருக்க போகுது. உங்க அம்மாவையும் கூட்டிக்கிட்டு இங்க வந்துரு அப்படின்னு சொல்ல கார்த்தியும் சரி அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கான எல்லா ஏற்பாடுகளும் நடக்குது. மயில் வாகனம் கார்த்தியை பார்த்து, எப்பாடி டிரைவர் ராஜா, எப்பா சிலம்பம், நான் தான் உன்கிட்ட சொன்னேன்ன இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும், அது உனக்கும் ரேவதிக்கு தான் சொன்னேன்ன, அதே மாதிரி நடக்குது பத்தியா. இனிமே நீ என்ன நினைச்சாலும் அத்தியோட முடிவை மாற்ற முடியாது. இத சொன்னதோட கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, ரேவதி என்னை பத்தி என்ன நினைச்சிருக்கான்னு உனக்கு தெரியும்ல. அந்த மாயா மகேஷை வந்து கடத்திட்டு நான் ரேவதியை கல்யாணம் பண்ணி சொத்தையெல்லாம் நான் எடுத்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுதான் அப்படி கல்யாணம் பண்ணாரா ரேவதி நினைக்கிறாங்க. ஆனா என்னோட விருப்பமும் அது கிடையாது. இந்த குடும்பம் ஒன்று சேரணும் அப்படின்னு தான் நான் நினைச்சேன். அப்புறமா நம்ம கார்த்திக்கும் ரேவதிக்கும் கல்யாணம் நடக்குது. அப்பதான் ரேவதி நினைக்கிறாங்க, டிரைவர் ராஜா, எங்க அம்மாவை வேணும்னா நீ ஏமாத்தி இருக்கலாம், ஆனா
என்னைய உன்னால ஏமாத்த முடியாது. இந்த குடும்பத்திலேயே அதிகமா நான் உன்னை நம்பினேன். ஆனா இப்ப அதிகமா நான் உன்னை வெறுக்கிறேன். கண்டிப்பா உன் கூட சேர்ந்து சந்தோஷமா வாழுவேன் அப்படின்னு நீ நினைக்காத. என் முதல் எதிரியே நீதான் அப்படின்னு அந்த ரேவதி செம்ம கோவத்துல மனசுக்குள்ள யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கல்யாணம் முடியுது. கல்யாணம் முடிச்சதோட நம்ம பரமேஸ்வரி இதையெல்லாம் பார்த்துட்டு சாமுண்டீஸ்வரியை பார்த்து சிரிக்க, அப்ப சாமுண்டீஸ்வரி நினைக்கிறாங்க, ஏ பரமேஸ்வரி, நீ நினைச்ச மாதிரி உன் பேரனுக்கும் என் பொண்ணுக்கும் கல்யாணம் நடக்கல பாத்தியா? அப்ப பரமேஸ்வரி சொல்றாங்க, அடியே, தாலி கட்டுனதே என் பேரன் தாண்டி அப்படின்னா. அப்புறமா கல்யாணம் முடிஞ்சதோட அபிராமி சாரி நம்ம சாமுண்டீஸ்வரி கார்த்தியை பார்த்து, இங்க பாருப்பா, உங்க அம்மா இப்ப எங்க இருக்காங்க? உங்க அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது நல்லது தானே? உங்க அம்மா இப்ப எங்க இருக்காங்க அப்படிங்கறது தெரியுமா? அப்ப கார்த்தி சொல்றாரு, எனக்கு தெரியும் மேடம். நான் ரேவதிய கூட்டிட்டு போறேன். இன்னொரு நாள் ஒரு நாள் நீங்க வரலாம். இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரியும் சரிப்பா அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் நம்ம கார்த்தி என்ன பண்றாருன்னா, நேரா ரேவதிய பார்த்து போகலாமா அப்படின்னு சொல்ல, இப்ப பரமேஸ்வரி அந்த இடத்துக்கு வராங்க. வந்துட்டு, இங்க பாருமா ரேவதி, நீ என் பேத்தி தானே? என்னதான் இருந்தாலும் பொண்ணை என் பேரனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்பட்டேன். ஆனா ஏதோ கல்யாணம் நடக்கல. அதுக்கு என்ன பண்றது, நடக்கிறது தானே நடக்கும். அதனால நான் உனக்கு ஆசீர்வாதம் பண்றேன் அப்படின்ட்டு ரெண்டு பேருக்கும் ஆசீர்வாதம் பண்றாங்க. ஆசீர்வாதம் பண்ணிட்டு சாமுண்டீஸ்வரிய பார்க்க, சாமுண்டீஸ்வரி பரமேஸ்வரிய பார்த்து, ஏ பரமேஸ்வரி, உன் பேரனை என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நினைச்சியல்ல, பாத்தியா என்ன நடந்துச்சு அப்படின்னு. அதுக்கு பரமேஸ்வரி சாமுண்டேஸ்வரிய பார்த்துக்கிட்டு மனசுல என்ன யோசிக்கிறாங்கன்னா, தாலி கட்டினதே என் பேரன் தானே அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கார்த்தி என்ன பண்றாருன்னா, நேரா அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்றாங்க. ஃபோன் பண்ணி, அம்மா, எனக்கும் ரேவதிக்கும் கல்யாணம் ஆகிருச்சு. இது கேட்டதோட அபிராமிக்கு இல்ல சந்தோஷம். என்னப்பா கார்த்தி சொல்ற? அப்ப கார்த்தி சொல்றாரு, ஆமாம்மா, சூழ்நிலையால அத்தையே இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சுட்டாங்க. ஆனா நான் தான் கார்த்தி அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாததுனாலதான் இந்த கல்யாணத்தை அவங்க ஏத்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு என்னைக்கு உண்மை தெரியுதோ கண்டிப்பா ரொம்ப பெரிய பிரச்சனை வரும். அதுக்கு அபிராமி சொல்றாங்க, இங்க பாருப்பா, என் மருமகளை இப்பயே எனக்கு பார்க்கணும் போல இருக்கு. என் மருமகளை கூட்டிட்டு வா. இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, அம்மா, இப்போதைக்கு ரேவதியும் என் மேல கோவத்துல இருக்கா. நான் அவ கழுத்துல கட்டாயமா தாலி கட்டிட்டேன் அப்படிங்கறதுக்காக அவ சரியான கோபத்துல இருக்கா. அவ என்ன கண்டிப்பா ஏத்துப்பா அப்படிங்கிற நம்பிக்கையே எனக்கு இல்லை. ஆனா அது இருக்கட்டும், எனக்கே இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட விருப்பமே இல்லது தானே. அதுக்கு சாமுண்டீஸ்வரி நம்ம அபிராமி சொல்றாங்க, இங்க பாருப்பா, நீ என் மருமகளை கூட்டிட்டு வா, நான் பாக்கணும். இது சொன்னதோட கார்த்தியும் சரிம்மா நான் முயற்சி பண்றேன் அப்படின்னு நம்ம கார்த்தி சொல்றாரு. சோ இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்து வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி புது புது அப்டேட்ஸை அப்கமிங் எபிசோட்ஸ்ல பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.